வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் விருச்சக ராசி அனுசம் நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள். அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய கணித ரீதியாக சனி பகவான் பயிற்சி பெற்று ராசிக்கு 5இல் அமர்ந்து 2½ ஆண்டு காலம் பலன்களை தர இருக்கிறார். கடந்த 2½ ஆண்டு காலம் அர்த்தாஷ்டம சனியாக மிகவும் கஷ்டங்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தார். அர்த்தாஷ்டம சனி என்றாலே ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமருவது என்பது அர்த்தம். அஷ்டம சனியில் பாதி பலன்களை தர வேண்டும். அர்த்தாஷ்டம சனி என்பது ஜோதிட விதி. ஆனால் சனி பகவான் என்பவர் விருச்சக ராசிக்காரர்களுக்கு 3க்கும் 4க்கும் அதிபதி. 4ஆம் இடத்தில் அமரும்போது வண்டி, வாகனம், வீடு, நிலம், செய்கின்ற தொழில், குடும்பம், இது அனைத்தையுமே ஒரு பதம் பார்த்திருப்பார். உறவுகளால் பல வகையான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அவர்களால் உங்களுக்கு நிம்மதியில்லாத வாழ்க்கையும் கொடுத்திருப்பார் சனி பகவான். பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தருவது அர்த்தாஷ்டம சனி. நம்பிக்கையானவர்கள் கூட உங்களுக்கு எதிரிகளாக மாறுவது அர்த்தாஷ்டம சனி. குடும்பத்தில் நிம்மதி என்பது சிறிதளவு இல்லாமல் துன்பங்களை தரக்கூடிய நிலையில் அமருவது அர்த்தாஷ்டம சனி. அது மட்டும் இல்லாமல் ஒரு வண்டி இருக்கு, ஒரு வாகனம் இருக்குன்னா அதனாலும் பல வகையில் பொருளாதார விரயம் ஏற்பட்டிருக்கும். வீடு கட்டுவது இல்லை, வீட்டை புதுப்பிப்பது இல்லை, வீட்டால், சொத்தால், நிலத்தால், இது ஏதாவது ஒன்றால் விரயங்களை தந்திருப்பார். தாழ்வழி உறவு என்பது அவ்வளவு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்திருக்காது. இவ்வளவு பாதகங்களும் தந்து வந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து பலன்களை தரவிருக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் நன்மைகள் என்பது எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே தரும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் விருச்சக ராசியான உங்களுக்கு சனி பகவான் மட்டும் நல்ல நிலையில் அமர்ந்து விட்டால் போதாது, குருவும் நல்ல நிலையில் அமர வேண்டும். அமர்வார், நன்மைகளை செய்வார், எதிர்பாராத தன லாபங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம்தான் சனி பகவான் பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த காலம். சனி பகவான் இருப்பதோ 2½ ஆண்டு காலம், 30 மாதங்கள். குரு பகவான் இப்பொழுது சிறிதளவு உங்களுக்கு பாதகத்தையும் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுப்பார். காரணம், 9ஆம் இடத்திலிருந்து வக்ரம் பெற்று ராசிக்கு 8இல் அமர்ந்திருக்கிறார். குரு வக்ர நிவர்த்தி பெற்று கடகராசியில் அமரும்போது மிக வேகமான முன்னேற்ற பாதையில் விருச்சக ராசி அனுச நட்சத்திரக்காரர்கள் பெற்றுவிடலாம். எதையும் ஆழமாக சிந்தித்து உறுதியான முடிவை எடுத்து அந்த முடிவில் எந்த நிலையிலும் பின்வாங்காமல் வெற்றி பெறுகின்ற ஒரு ராசி. உழைப்புக்கு மிகவும் முக்கியத்துவம் தருகின்ற ஒரு நட்சத்திரம்.
இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ஆரம்ப காலத்தில் கடினமான எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் பகைவர்களையும் போராடி வெற்றி பெற்று ஒரு நல்ல நிலைக்கு வருவதுதான் அனுச நட்சத்திரம். உங்களுக்கு 2026 சனி பகவான் பேச்சு பெற்று அமருவது என்பது மிகவும் நற்பலன்களை தரும். குருவால் சில பாதகங்கள் இருந்தால், தடைகள் இருந்தால், தடுமாற்றங்கள் இருந்தால் சில பரிகாரங்களை செய்து வந்தாலே போதும். அது கூட குரு வக்ர நிவர்த்தி பெறுகின்ற நேரம் வரையில்தான். அதற்கு பிறகு உங்களுடைய தொழில் மிகவும் நல்ல நிலையில் தொழில் நடந்து உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும், முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும். திடீர் தனவந்தர்களாகவும் இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, அது மட்டும் இல்லாமல் சொந்த தொழில் தொடங்குவது, எது செய்தாலும் அதில் முழுமையான வெற்றி பெறுவதற்குண்டான வழிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பார் உங்களுக்கு சனி பகவான். இவருடன் இணைந்து குரு பகவான உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கின்ற காலத்தில் விருச்சக ராசி அனுச நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீர்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய நோய், பொருளாதார தடை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பம், திடீர் விரயங்கள் அனைத்தும் விலக வேண்டுமென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வணங்கி வந்தாலே போதுமானது. சரி, ராகு கேதுக்கள் பாதகமாக இருக்கிறார்கள். சொந்த ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருக்கும்போது ராகு கேதுக்கள் அவ்வளவு பாதகத்தை கொடுத்து விட மாட்டார்கள். ஆனால் உடல் நலத்தில் பாதிப்புகள் வரும். தொழிலை உடனுக்குடனாக செய்து முடிக்காமல் சிறு தாமதங்களும் எதிர்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். மற்றபடி பெரிதளவு பாதகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படியும் பாதகமாக இருந்தால் குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வணங்கி வாருங்கள். தடைகள் விலகும், நற்பலன்கள் தடையில்லாமல் கிடைக்கும் என்று சொல்லி இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.